ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நேற்று மத்திய பிரதேஷ் மாநிலம் ஒரு ஜபல்பூரில் நடந்த ஒரு சின்ன ஒரு விபத்து, படகு விபத்தை பற்றி பேச போகிறோங்க. என்ன பேச போகிறோம்னா, நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி ஒரு பெரிய ஒரு படகு விபத்துங்க. அதில் கிட்டத்தட்ட 29 பேர் இறந்துட்டாங்க. அதாவது லைஃப் ஜாக்கெட் யாருக்குமே கொடுக்காம பண்ணிட்டாங்க மெயினாக. சரிங்களா? சும்மா ஒரு சின்ன ஒரு ஜர்னி தானே, ஒரு 10 நிமிஷத்தில் திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால யாருக்குமே லைஃப் ஜாக்கெட் கொடுக்கல. நேற்று அந்த வீடியோ ஒருத்தர் ஓடத்தில் பகிர்ந்திருந்தார். அந்த வீடியோவில் அந்த அவைய போட்டில் போகும்போது அந்த வீடியோ எடுத்துருக்குறாங்க. அந்த வீடியோவில் யாருமே லைஃப் ஜாக்கெட் போடல. ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 பேர் தான் போட்டிருந்தாங்க, மற்ற யாருமே போடல. மேக்ஸிமம் இது மாதிரி இப்போ விடுமுறை காரணங்களால் இது மாதிரி ஒரு நீர்நிலைக்கு போகிறீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய பாதுகாப்பை கண்டிப்பாக உறுதிப்படுத்துங்க. ஓகேங்களா? உறுதிப்படுத்தாமல் போனீங்கன்னா என்றைக்குமே கண்டிப்பாக நம்மளுக்கு ஆபத்தை. நேற்று 30 பேர் போனதில் 30 பேரில் ஒரு ஆள் அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டவர் தப்பிச்சிருக்காரு. ஆனால் அதில் ஒருத்தர் இறந்துட்டாங்களுங்க. ஒரு அம்மா அம்மாவுக்கு மட்டும் லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க, குழந்தைக்கு கொடுக்கல. அதனால் அந்த படகு போகும்போது ரொம்ப திடீர்னு ஒரு காற்று இது அந்த படகு தத்தளிச்சிருக்குதுங்க. அந்த அம்மா எல்லாமே இந்த வெள்ளத்தில் மூழ்கும்போது அந்த அம்மா நம்ம எப்படி நம்ம குழந்தைய காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு கொடுத்த லைஃப் ஜாக்கெட்டில் இந்த குழந்தையும் நினச்சிக்கிட்டாங்க. சரி, நம்ம 2 பேர் எப்படி தப்பிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ அந்த நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, லைஃப் ஜாக்கெட்டுக்கு ஒருத்தருக்கு தனித்தனியாக இருக்குது, 2 பேர் அதில் போக முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ குழந்தைக்கு கொடுத்துருக்கணுமில்லங்க. கண்டிப்பாக குழந்தை இல்லை, 4 வயசு குழந்தைக்கு கொடுத்துருக்கணுமில்ல லைஃப் ஜாக்கெட்டு. அந்த லைஃப் ஜாக்கெட்டு குழந்தை ஓட்டுறது தான் கண்டிப்பாக தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே அந்த காட்சியை மீட்பு பணியர் போய் அந்த தாயும் சேயும் மீட்கும் போது உண்மையிலே இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு மீட்பு படையினர் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா அந்த குழந்தைய அப்படியே நெஞ்சிலேயே அப்படியே தாங்கி பிடிச்சிருக்காங்க விடாமல். இந்த லைஃப் ஜாக்கெட்டு என்னுடைய குழந்தைய சேர்த்து காப்பாற்று அப்படிங்கிறது உண்மையாக நெஞ்சை ஒழுக்கிற ஒரு சம்பவங்க. கண்டிப்பாக உண்மையிலே எங்களால் அந்த வீடியோ பார்த்தாலே ரொம்ப கஷ்டம் இருக்குது. அந்த வீடியோ நிறைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் ஷேர் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ரீகன்யூஸ் வந்துடும்னுங்க நான் பண்ணல. உண்மையாலுமே இனிமேல் எங்கே இந்த விடுமுறை காலத்தில் எங்கே நீர்நிலைக்கு போனீங்கனாலும் கண்டிப்பாக நிர்வாகத்துக்கிட்ட லைஃப் ஜாக்கெட் கேட்டு வாங்குங்க. ஒவ்வொரு நபருக்கும், குழந்தைக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் கேட்டு வாங்குங்க. அன்றைக்கி அதில் கிட்ட போன யாருமே லைஃப் ஜாக்கெட் அதிகம் போடல. அந்த வீடியோ போட்டிருக்காங்க, சமூக வலைதளத்தில் பரவிட்டுருக்குது. அந்த வீடியோ பாருங்கள். தயவுசெய்து ஒரு எச்சரிக்கை எல்லாத்துக்குமே. அதாவது மத்திய அரசு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குது. ஏன்னா இது நடந்து மத்திய பிரதேசம், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது. அதனால் அவை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. பார்த்து இனிமேல் எங்கேயுமே வெளியில் ஒரு நீர்நிலைக்கு போகிறீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு போட்டிங் போகிறீங்கன்னா கண்டிப்பாக எத்தனை பேர் போனீங்கனாலும் அத்தனை பேர்த்துக்குமே லைஃப் ஜாக்கெட் கொடுக்க சொல்லுங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். கண்டிப்பாக நேற்று அந்த பார்த்த நிகழ்ச்சி ரொம்ப மனசே உருக்குறது மாதிரி ஆகிப்போச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.